லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ அறிக்கை செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்காய் பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷத்தோட சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் இரத்தத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்திற்கு ஒரு பரிசுத்தம் உண்டு. இயேசுவின் இரத்தத்துக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தத்திற்கு சாபத்தை மாற்றுகிற அதிகாரம் உண்டு. இயேசுவின் இரத்தம் நம்மை விடுதலையாக்கும். அவருடைய இரத்தத்துக்கு ஒரு குணம் உண்டு. அவருடைய இரத்தத்துக்கு ஒரு நிறம் உண்டு. அவருடைய இரத்தத்துக்கு நம்மை சுத்திகரிக்கிற அதிகாரம் உண்டு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. நம்முடைய சிரசு முதல் உள்ளம் கால் வரைக்கும், சரீரத்தின் உள்ளும் புறமும், ஹல்லேலூயா, நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமென். உள்ளான மனுஷனும் உண்டு, புறம்பான மனுஷனும் உண்டு. நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் பாவ நிவாரண பலியையும் பாவ நிவர்த்தி பலியையும் அவன் பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருந்தது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காடியை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கொண்டு ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி போதும். ஹல்லேலூயா. இங்கே ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு கண்டுக்குட்டியை பலி செலுத்தும்படியாக எடுத்துக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஒரு கண்டுக்குட்டியை பலிக்காக எடுத்துக்கொள்கிறான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு கண்டுக்குட்டியை பலிக்காக நியமிக்கிறான். அந்த காசு, அந்த கண்டுக்குட்டி வாங்க வேண்டிய காசு தன்னுடைய பாக்கெட்லேருந்து தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவன் கண்டுக்குட்டியை வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கின கண்டுக்குட்டியை அவன் பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா.
அது பாவ நிவாரண பலியாகவும் பாவ நிவர்த்தி பலியாகவும் அவன் பலியிட வேண்டும். மற்றும் 2 ஆட்டு குட்டியை எடுக்க வேண்டும், ஆட்டுக்கிடாவை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள கஜானாலிருந்து அந்த 2 ஆட்டுக்குட்டியையும் வாங்க வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை மிருகமாச்சு? மொத்தம் எத்தனை மிருகமாச்சு? இப்போ 3 மிருகம். ஒன்று ஆரோனுக்காக ஒரு கன்றுக்குட்டி வாங்கப்பட்டது, ஜனத்துக்காக 2 ஆட்டுக்குட்டி வாங்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த 2 ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள கஜானாலிருந்து, காசிலிருந்து அதை வாங்க வேண்டும். இதை 2 ஆட்டுக்குட்டியையும் ஜனத்தின் மத்தியிலே நிறுத்தி அதை குலுக்கல் போட்டு சீட்டு போட்டு 2ஆக அதை பகுக்க வேண்டும். பிரைஸ் காட். பிரைஸ் எல்லாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை 2ஆக பகுக்க வேண்டும், 2ஆய் பிரிக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தையை அடித்து அந்த சீட்டை போட வைத்து அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி போக்காடாகவும் மற்றொரு ஆட்டுக்குட்டி பாவ நிவாரண பலிக்காகவும் நியமிக்கப்படும். பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் காட். இங்கே போக்காடாக விடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து தங்களுடைய கரத்தை நீட்டி, எங்களுடைய பாவத்தை போக்காடு உன்மேல வைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் காட். சகல இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் அந்த போக்காடை பார்த்து, எங்களுடைய பாவத்தை போக்காடே உன்மேல் வைக்கிறோம் என்று சொல்வார்கள். பிரைஸ் காட். மற்றொரு ஆட்டுக்குட்டியானது பாவ நிவாரண பலியாக பலியிடப்படும். பிரைஸ் காட். இப்போது நாம் 2 ஆட்டுக்குட்டியை பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த பாவ நிவாரண பலியாக அறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பிரதான ஆசாரியன் தங்க பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். பிரைஸ் காட். தங்க பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தங்க பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். இங்கே 3 கர்டன் போடப்பட்டிருக்கும். அதற்கு வடியும் சத்தியமும் ஜீவனும் என்று பெயர். இந்த கர்டன் 3 கர்டனை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இந்த பிரதான ஆசாரியன் கடந்து செல்வான். பிரைஸ் காட். தன்னுடைய இடது கரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போக வேண்டிய தூபகர்க்கத்தை அவன் உள்ளே கொண்டு செல்லுவான். தன்னுடைய வலது கரத்தினாலே அந்த கர்த்தனுக்கு உள்ளாக நீட்டும் போது அந்த புகையானது மகா பரிசுத்த ஸ்தலத்தை முழுவதுமாக மூடிக்கொள்ளும். அங்கே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஒரு பயங்கரமான வெளிச்சம், ஷக்கினா மகிமை என்று சொல்லக்கூடிய வெளிச்சம் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கும். பிரைஸ் காட். பிரைஸ் காட். இந்த மகிமையை பிரதான ஆசாரியன் நேரடியாக பார்க்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த புகை காண்பிக்கப்படுகிறது. அவன் உள்ளே சென்ற பிற்பாடு அதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தன் இடது கரத்தில் இருக்கக்கூடிய தங்க பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே தன்னுடைய விரலினாலே
இந்த இரத்தத்தை முக்கி அதிலே தளிக்க வேண்டும். இவ்விதமாக செய்த பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ நிவாரண பலி நிறைவேறியது என்று கருதுவார்கள். மற்றொரு ஆடு போக்காடாய் விடப்பட்டிருக்கிறது. அறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய வேஸ்டும் சாணமும் சேர்த்து போக்காடு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய நபரானவர் இந்த வேஸ்டையும் கொண்டு செல்ல வேண்டும். அந்த போக்காடாக கருதப்பட்ட மற்றொரு ஆட்டுக்குட்டியை பாளையத்துக்கு புறம்பே விட வேண்டும். அந்த பிரகாரமே இயேசு கிறிஸ்துவும் பாளையத்துக்கு புறம்பே வெளியே கால்வரி குரூசை சிலுவை அவர் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவத்தை இங்கு போக்காடு எப்படி சுமந்து கொண்டு சொல்லுகிறதோ இது போல பாளையத்துக்கு புறம்பே இயேசுவும் சிலுவை சுமக்க வேண்டும். பிரைஸ் காட். இயேசுவும் அவ்விதமாகவே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவ்விதமாய் கொண்டு போகப்பட்ட போக்காடானது வனாந்தரத்தில் விடப்பட வேண்டும். கொண்டு போகக்கூடிய நபரானவர் சாயங்காலம் 6 மணி வரையும் அவர் பட்டணத்துக்கு உள்ளே பிரவேசிக்க கூடாது. அவர் தண்ணீரில் மூழ்கி எழும்பி வர வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுபட வேண்டிய ஜனமாகிய நாமும் ஹல்லேலூயா ஒரு திருமுழுக்குக்குள்ளே கடந்து வர வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே 2 ஆட்டுக்கடாவை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று பாவ நிவாரண பலி, மற்றொன்று பாவ நிவர்த்தியாய் நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் படையேற்பட்டு நாட்களிலே மனிதனுடைய பாவத்தை சுமக்கும்படியாய், மனிதனுடைய பாவத்தை தற்காலிகமாக மாற்றி வைக்கும்படியாய் ஆட்டுக்குட்டியை நியமித்தார்கள். ஆனால் அதிலே முழுமையாக ஒரு ஜெயத்தையோ முழுமையாக ஒரு நிறைவையோ பரலோகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முழுமையான நிறைவு வர வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் போது, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் போது ஹல்லேலூயா, அங்கே ஸ்தோத்திரம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 4வது மகன் ஹல்லேலூயா, யூதாவுடைய தேசமாகிய பெத்லெகேமிலே இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நமக்காய் ஹல்லேலூயா ஆட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்திலே இயேசு பிறந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியானவர் ஹல்லேலூயா தொழுவத்திலே பிறக்க வேண்டியது இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் உள்ளவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாவமில்லாத பரிசுத்தர். ஹல்லேலூயா. இயேசு ஒரு முறை இவ்விதமாய் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று எவராவது சொல்லக்கூடுமா என்று அவர் கேட்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய வாலிப பிராயத்திலே அவர் இவ்விதமாய் கேட்டார் என்று சொன்னால் தேவஜனமே அவர் எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவித்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாய் பாவத்தை, மனிதனுடைய பாவத்தை சுமக்கும்படியாய் மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பெத்லெகேமிலே நமக்காய் பிறந்தார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமக்கும்படி ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர் பிறந்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் ஜீவித்தார். நாட்கள் சென்றது. ஏறத்தாழ 30 வயது இருக்கும்போது ஹல்லேலூயா யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார். ஏறத்தாழ 30 வயது. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29,
30 வாசிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா, யோர்தானிலிருந்து ஹல்லேலூயா, கலிலியாவிலிருந்து யோர்தான் வரைக்கும் 120 கிலோமீட்டர் தூரம், கலிலியாவிலிருந்து யோர்தான் வரைக்கும் 120 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து, ஹல்லேலூயா, எப்படி செஞ்சாரா? நடைப்பயணம் செய்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனால் திருமுழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் கலிலியாவுக்கு தான் கடந்து சென்றார். ஏறத்தாழ 240 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்தார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் அவர் பிரயாணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு முக்கியத்துவம் காண்பிக்கிறது இந்த ஞானஸ்நான சத்தியம். ஹல்லேலூயா, தேவஜனமே, ஹல்லேலூயா. இப்படியா இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே 30 முதல் 33 வயது வரைக்கும் சுவிசேஷத்தை அவர் நமக்காய் அறிவித்தார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் செய்யப்பட்ட காலகட்டத்தில் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேள்வித்திறனை பெற்றார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு அதிகமான அற்புதங்களையும் நன்மைகளையும் அவர் செய்தார். இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கிற தேவஜனமே, நம்முடைய வியாதிகளை அவர் மாற்றும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியை அவர் மாற்றுவார், நம்முடைய சாபத்தை அவர் மாற்றுவார், நம்முடைய பாவத்தை அவர் மாற்றுவார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றீங்க, ஆண்டவரே என்னோட பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் சொல்லுங்கிறேன்? யாரெல்லாம் சொல்றீங்க, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயமாய் ஹல்லேலூயா, அவருடைய ரத்தம் நம்மை தேடி வரும். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார், இயேசுவின் ரத்தத்தை எப்போதெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் உங்கள் அண்டையிலே தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் அழைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் நம்மை தேடி வரும். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையில நீங்கள் தேவனோடு கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு நாளா இது மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தப்படுத்துகிற நாளாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இனி நாட்கள் ஹல்லேலூயா அதிகமாய் செல்வதற்கான வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. இவ்விதமாய் அவர் நன்மைகளை சுற்றி நன்மைகளை செய்து கொண்டு தேசமெங்கும் சுற்றி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ராஜாக்களும் பிரபுக்களும் பயந்தார்கள். காரணம், இவர் ராஜஸ்தானத்தை எடுத்து விடுவாரோ என்று சொல்லி பதவிகளிலே, உயர் பதவிகளிலே இருந்தவர்கள் பயந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதலாவது வந்தது ஆட்டுக்குட்டியாக தான் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் மரிக்கும்படியாகத்தான், நமக்காய் ரத்தம் சிந்தும்படியாகத்தான் அவர் கடந்து வந்தார். ஆனால் பிரபுக்களும் ராஜாக்களும் நினைத்தார்கள், இவள் ராஜாவாய் விடுவாரோ என்று சொல்லி அவர்கள் அச்சப்பட்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38, 39, 40 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அப்பொழுது அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால்
நலமாயிருந்திருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்நாட்களிலே என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் 32 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. இயேசு கிறிஸ்து மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். அன்று ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை. யூதர்கள் அன்று நினைத்திருந்தால் கிழக்கு வாசலில் வைத்து யூதர்கள் அன்று நினைத்திருந்தால் கிழக்கு வாசலில் வைத்து இயேசுவை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண முடிந்திருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ராஜாவாய் அவதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு குதிரையிலேயோ ஒரு கழுதையிலேயோ தன்னுடைய தகுதிக்கு ஏற்பட்ட போல ஒரு மிருகத்தின் மேல் ஏறி வர வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இதோ கழுதை கோட்டியின் மேல் ஏறி வருகிறார். அல்லேலூயா. எதில் ஏறி வராரு? கழுதை மேல ஏறி வரார். அல்லேலூயா. இங்கே அவரும் ராஜாவாய் அவதரிப்பாரோ என்று சொல்லி பரிசேயர்கள் பயந்து விட்டார்கள். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பயந்து விட்டார்கள். ஒருவேளை இவர் ராஜாவாய் அவதரித்து விட்டுவாரோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறதை நாம் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். அன்று பிரதான ஆசாரியன், நன்றாக கவனிக்க வேண்டும் தம்பி, நன்றாக கவனிக்க வேண்டும். அன்று பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கழட்டி, ஒரு தங்க வஸ்திரம் போட்டிருப்பான், தங்க நூலினால கட்டப்பட்ட ஒரு வஸ்திரம் இருக்கும். அந்த வஸ்திரத்தை கழட்டி கிழக்கு வாசல் வைத்து இயேசுவின் மேலே அந்த வஸ்திரத்தை போடுவித்து அவருடைய சிரசின் மேலே எண்ணெய் வார்த்திருந்தால் அவர் அன்று ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார். பிரைஸ் காட். அன்று ராஜாவாய் அவர் முடிசூடி இருப்பார். ஆனால் ஜனங்கள் அதை செய்யவில்லை. பிரைஸ் காட். உங்களுக்கும் எனக்கு கிடைத்த நல்ல ஒரு தருணம் அது. ஜனங்கள் அதை செய்யவில்லை, யூதர்கள் அதை செய்யவில்லை. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று சொன்னபோது பரிசேயர்கள் பயந்தார்கள், நியாய சாஸ்திரிகள் பயந்திருப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருந்திருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆனா அவங்க அன்னைக்கு ராஜாவை அவரை ஏற்றெடுக்கல. பிரைஸ் காட். இயேசுவை ஆட்டு வாசல் வழியாய் உள்ளே கொண்டு போனார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆட்டு வாசல் வழியாய் உள்ளே கொண்டு போனார்கள். இயேசுவும் ஆட்டு வாசல் வழியாய் அமைதியாய் வரந்த வாசல் வழியாய் உள்ளே கடந்து சென்றார். எதற்காக தெரியுமா? லேவியராக 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல பாவ நிவாரணம் செய்யும்படியாய், பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது, யாக பலியாக வேண்டியிருந்தது. இயேசுவும் ஆட்டு வாசல் வழியாய் உள்ளே கடந்து சென்றார். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அவர்கள் ஒரு பாவம் என்று இல்லை என்று பிலாத்து எடுத்து சொல்லுகிறார். நான் அவர்கள் ஒரு பாவம் காணவில்லை. பிரைஸ் காட். ஒரு பாவம் இல்லாத ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிற ஒரு காலகட்டம் அது. பிரைஸ் காட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஒரு பாவம் இல்லை என்று அறிந்தும் சிலுவையிலே அறையும்படியாய் ஒப்பு கொடுத்தார்கள். கொல்கோதா மலையிலே கால்வரி குருசிலே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டே கடந்து சென்றார். பிரைஸ் காட். உங்களுக்காக, எனக்காக
அவர் சிலுவையை சுமந்தார். உங்களுக்காக, உங்களுடைய என்னுடைய பாபத்திற்காக அவர் சிலுவையை சுமந்து கொண்டே கடந்து சென்றார். அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடினார்கள். தனிமையாய் நின்று கொண்டிருக்க நேரம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரம். தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இது போல தனித்து விடப்படுகிற நேரம் வந்தாலும் அல்லேலூயா, அவருக்காய் நாம் சாட்சியாய் நிற்க வேண்டும். இனி காலம் கொடிய காலம். இந்த கொடிய காலத்திலே நாம் தனிமைப்படும் போது கூட அவருக்காய் நாம் நின்று கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கொல்கோதா மலைக்கு நேராய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கடந்து சென்றார். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சீரோனின் ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாய் அங்கே கடந்து வருகிறார். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் ஒரு குறிப்பில் இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது, 9 அடி நீளமுள்ள சிலுவை, அதனுடைய 6 அடி அகலமுள்ள சிலுவை, மற்றொரு இது 4 இன்ச்சு அகலம் கொண்டது. இந்த கொல்கோதை சிலுவையை நோக்கி, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கொல்கோதாவுக்கு நேராய் கடந்து சென்றார். ஒரு கணக்கு விதமாய் சொல்கிறது, 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் தூரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா மலைக்காய் கடந்து சென்றார். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தாய் தகப்பனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். இங்கே சீமோன் ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவை சுமக்கும்படியாய் வற்புறுத்தப்பட்டான். அவனும் சுமந்தான். ஆனால் ஆண்டவரோ அவனுடைய சந்ததியை நிறைவுகூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சுமக்கிற ஒவ்வொரு சுமையும், ஒவ்வொரு பாடுகளும் அனுபவிக்கும் போது நம்முடைய சந்ததிகளை, நம்மை அவர் நினைக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த சீமோனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அலெக்சாந்தரும் ரூபஸும் என்ற 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அலெக்சாண்டர் பிந்தைய நாட்களில் கவர்னராய் மாற்றப்பட்டான். ரூபஸ் அந்த தேசத்துடைய ஒரு ரெவரண்டாய் மாற்றப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஆசீர்வாதத்தை அவன் சந்ததிகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் வரும்போதெல்லாம் நம்மை யாரும் நினைக்கவில்லை என்று கருத வேண்டாம். நம்மை நினைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், எல்லாராலும் கைவிடப்படலாம், தூக்கி எறியப்படலாம், சுமை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை, தலைமுறையில் அவர் நினைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் இந்த சீமோனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் அளவும் சிலுவை சுமந்து கொண்டே அவர் கடந்து சென்றார். இயேசுவின் ரத்தம் தாரதாரையாய் அவருடைய சிலுவையிலிருந்து ஓடுகி கொண்டே இருந்தது. அவருடைய சரீரத்திலிருந்து ஓடுகி கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது சீமோன் சுமக்கும் போது இயேசுவின் ரத்தம் அந்த சிலுவையிலே பாய்ந்து கொண்டத ரத்தம் அவனுடைய முகம்படியாய் பாய்ந்திருக்கும் அல்லவா? இயேசுவின் சரீரத்துடைய மாம்ச கஷணங்கள் எல்லாம் இந்த சிலுவையில ஒட்டி கொண்டிருந்தது. அவனுடைய சரீரத்தை தொட்டிருக்கும் அல்லவா? எவ்வளவு கொடுமையான வேதனை அவர் அனுபவித்தார். அந்த வேதனையின் மத்தியிலே இந்த சீமோன் சிலுவை சுமக்கும்படி தள்ளப்பட்டான். அவருடைய சந்ததிகளை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில உங்களையும் என்னை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோமா? பாடுகள், உபத்திரங்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிற தேவஜனமே, உங்களையும் என்னை அவர் நினைக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னை அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஆமென். அப்படியா இயேசு கிறிஸ்து கொல்கோதா மலையிலே கபால ஸ்தலத்திலே அவர் கொண்டு செல்லப்பட்டார்.
இந்த நாட்களில் நீங்கள் இஸ்ரவேல் பட்டணத்தில் போய் பார்க்கக்கூடிய கொல்கோதை அல்ல, படிய கொல்கோதா என்று நீங்கள் கேட்டால் மாத்திரமே அந்த கொல்கோதா மலையை உங்களால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த கொல்கோதா மலையிலே நமக்காய் சிலுவையிலே அறையப்பட்டார். அந்நாட்களில் ரோமருடைய கலாச்சாரத்தின்படி, அவங்களுடைய பிரமாணங்களின்படி ஒரு நபரை அறைவதற்கு அனுமதி இல்லை. அதனால் 2 கலர்களையும் சேர்த்து அறைந்தார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் கூட ஒருவன் தப்பு வைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அங்கேயும் ஆண்டவர் ஒருத்தனுக்கு இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது, ஒரு இரக்கம் செய்கிறது. ஒரு ரத்தம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. கொல்கோதா மலையில கால்வரி குருசில உங்களுக்காய் எனக்காய் அவர் யாகமானார், மரித்தார். அது உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு மரித்தது உண்மைதான், அவர் ரத்தம் சிந்தினது உண்மைதான். ஆனால் மரித்தார், இன்றும் உயிரோடு உங்களுக்காய் எனக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. என் பெண்ணே வாருங்கள், ஓ என்னை நேசியுங்கள், நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்ல, நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு உங்களை அழைப்பு கொடுக்கிறது. இந்த பாப உலகத்திலிருந்து, இந்த சாப உலகத்திலிருந்து, இந்த அசுத்தமான காரியங்களிலிருந்து ஒரு அழைப்பு கொடுக்கிறான். மனம் திரும்பி வாருங்கள், ஓ என்னண்டையெல்லாம் வாருங்கள். சிலுவை ஒரு அழைப்பு கொடுக்கிறது. சிலுவை வெறும் காட்சி பொருள் அல்ல, சிலுவை ஒரு சத்தியம், சிலுவை ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல நாடிகையா இருக்கிறது. சிலுவை உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. ஒரு மாற்றத்தை சம்பவிக்கும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், நம்முடைய வாழ்க்கை மாறும்படியாய், இந்த பாவத்தை வெறுக்கும்படியாய், இந்த சாபத்தை விட்டு விடும்படியாய், இந்த அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி வெளியே வரும்படியாய் இயேசுவின் சிலுவை, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையில நாம் ஒரு மனம் திரும்புதலுக்காய் கடந்து வருவோமாக. ஒரு ரத்தம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு வினாடியும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் ஒவ்வொரு வினாடியும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த ராத்திரி வேளையில என்ன கேட்கிற தேவஜனமே, அவருடைய சிலுவை வீணாக அல்ல, அவர் ரத்தம் வீணாக அல்ல. அவருடைய ரத்தம் ஜீவிக்கிற ரத்தம், இன்றும் நேற்றும் இன்றும் என்று ஜீவிக்கிற ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ரோன் வைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரத்தத்தை கண்டறிந்ததாக ஒரு சரித்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்டர் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் இன்றும் ஜீவன் இருக்கிறதாக இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை பற்றி சொல்வதற்கான நேரம் போதியதாக இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரத்தம் சுருக்கமாய் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவையில்லாத பழக்கங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும். காலம் கடைசி காலம், கடைசி காலம். அன்று யூதர்கள் இயேசுவை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்காய் எனக்காய் அவர் ரத்தம் சிந்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலே அவருடைய நினைவு கூற வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலங்க. உங்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய இரக்கம், எவ்வளவு பெரிய இரக்கம் தெரியுமா? இந்த நல்ல நாளிலாகிலும் நம் சமாதானத்துக்கு ஏற்றபடி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோன் வைத்து இயேசுவின் ரத்தத்தை கண்டறிந்ததாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கும்போது கண்டறிந்து கொள்ள முடியும். அந்த ரத்தத்தில் இன்றும் ஜீவன் இருக்கிறதாக இன்று சயின்டிஸ்டுகள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சிந்தப்பட்ட ரத்தத்தில் இன்று ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான விஷயம். அவர் ரத்தத்துடைய மனம் இன்று மாறவில்லை. அவருடைய ரத்தத்துடைய குணம் இன்று மாறவில்லை. அவருடைய ரத்தத்துடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. ரத்தத்துடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விழுந்து போனான். பாவத்திலே விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த மனு உலகத்திலே கடந்து வந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் பாவ நிவாரண பலியையோ
பாவ நிவர்த்தி பலியோ செய்து அது முழுமையடை செய்ய முடியவில்லை. இயேசுவின் ரத்தம் தேவைப்பட்டது. அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தருணம் கிடைத்திருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே நாம் மன திரும்ப வேண்டும். எல்லா வினாடியும் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது மரித்தேனா நாலு சதா காலம் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு யோவான் அப்போஸ்தலனுக்கு முன்னதாக வெளிப்பட்டார் பத்மோ தீவில். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மரண படுக்கையில் நான் இருக்கும்போது, மரண படுக்கையில் என்னுடைய அறையில் இருக்கும்போது 2017 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 4:35 மணிக்கு நான் மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் அறையில் கடந்து வந்தார். அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். தேவஜனமே, இன்று ஒரு உடன்படிக்கையோடு நாம் சொல்லுவோமாக. 1ஆம் தேதி எத்தனையோ உடன்படிக்கை எடுத்திருப்போம். நீங்களும் நானும் எத்தனையோ உடன்படிக்கை எடுத்திருப்போம். அதெல்லாம் மறந்து போயிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும். என்னை காட்டிலும் அதிகமாய் வசனங்களை எடுத்து பேசக்கூடிய எவ்வளவோ பிரசங்கங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார்கள். ஆனால் இன்றும் நாம் மாறவில்லை. இன்று மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் விழுந்து போனான் என்று சொல்லிக்கொண்டு அவர் அமைதியா இருக்கவில்லை. அவர் சிசுத்த ஜனத்தை மீட்கும்படியாய் அவர் பூமியிலே கடந்து வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் கடந்து வந்தவர். பிரைஸ் காட். இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் நம்ம விட்டு அவர் போகலங்க. நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்காரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்காங்க. ஹல்லேலூயா. உங்க கூடவே அவர் டிராவல் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை என்னோட வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லவங்கிறவங்க அப்படியே முழங்கால் படி போடுவோமா, கரங்களை வசத்துவோமா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு புதிய உடன்படிக்கையோடு நான் வர விரும்புகிறேன். நான் ஒரு புதிய மாற்றத்தை என்னோட வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறேன். என்னுடைய ஜீவிதம் மாறும். என்னுடைய வாழ்க்கை மாறும். நான் கடந்த நாட்களில் அநேக உடன்படிக்கைகளை நான் செஞ்சேன். ஆனா நான் உமக்காக ஜீவிக்கல. ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு சொல்றேன், நான் உமக்காக ஜீவிப்பேன். உமக்காக என்னோட வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். உமக்காக ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் நான் செய்வேன். உமக்காக பாவத்தை நான் வெறுப்பேன். உமக்காக நான் பாவத்தை வெறுப்பேன். பாவம் எனக்கு வேண்டாம். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தோட சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வாரேன். என்னோட வாழ்க்கையை மாற்றபடி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைங்க. என் வாழ்க்கையை மாற்றி அமைங்க. என் கணவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க. வாலிபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க. மனைவியுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு வர விரும்புகிறோம். நாங்கள் ஒரு மாற்றத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஹல்லேலூயா அழைப்பு கொடுப்பான். எல்லாரும் கடந்து வாருங்கள், எல்லாரும் கடந்து வாருங்கள் என்று எக்காலம் ஊதுவான. இது போல கோல்கோதா மலையிலே கால்வரி குருசிலே இயேசு சொன்னார், ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். எஸ், அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கும்படி அவர் விரும்புகிறார். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவிதம், ஒரு நித்திய ராஜ்யம் நமக்கு உண்டு. அந்த ராஜ்யத்துக்காய் அழைக்கப்பட்ட தேவஜனமே, ஒரு மாற்றம் உனக்கு வேண்டும். எத்தனையோ ஆத்துமாக்களை இன்னைக்கு அறுவடை செய்ய முடியாம
நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு வாஞ்சியை தாரும், ஆத்தும அறுவடை செய்கிற ஒரு பாரத்தை தாரும். ஆண்டவரே என்று கதறுங்க. என் தேவனே, நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டு ஓடினேன். ஆனா இன்னைக்கு அந்த அன்பில், ஆதியில இருந்த அன்பு என்னிடத்துல இல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே ஆதியில வைத்த அன்பு இன்னைக்கு என்னிடத்துல இல்ல ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் ஆதியில வைத்த அன்பை உன் மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நான் திரும்பி வாரேன், திரும்பி வாரேன், நான் திரும்பி வாரேன், திரும்பி வாரேன். இந்த உலகத்துக்கு பின்ன நான் போக விரும்பல. உங்களுடைய ரத்தத்துடைய அழைப்பு என் காதுல கேட்குதுன்னு சொல்லுங்க. இயேசுவே, உங்களுடைய அழைப்பின் சத்தம் என் காதுல கேட்குதுன்னு சொல்லுங்க. எத்தனையோ முறை நமக்கு அழைப்பு கொடுத்தாரு, எத்தனையோ ப்ராஃபஸிகள், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்காய் கடந்து வந்தது, எத்தனையோ வசனங்கள் உங்களை தொட்டது. ஆனாலும் இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போய் உலகத்தானை போல நாங்கள் ஜீவித்தோம். ஆண்டவரே, நாங்க மாற்ற விரும்புகிறோம், நாங்க மாற விரும்புகிறோம், நாங்க மாற விரும்புகிறோம். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் முன்னோக்கி நடந்து போய் அவன் நீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு அவன் பின்னிட்டு திரும்பி நடப்பான். அப்படி என்று சொன்னால், ஹல்லேலூயா, உலகம் போன போக்கில் போகாமல் திரும்பி நடக்கிற ஒரு அனுபவம். பரலோகத்துக்காய் தேவஜனமே, அழைக்கப்பட்ட தேவஜனமே, இந்த உலகத்துக்காக அல்ல, நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. இயேசு வருவார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அப்படி சொன்னார். அவர் வருவார், அவர் நிச்சயமாக, அவர் சீக்கிரமாய் வருவார். ஒரு எக்கால துணி நமக்காய் கேட்க போகிறது, ஒரு ஆரவார துணியின் சத்தம் உங்களுக்கும் எனக்கும் கேட்க போகிறது. ஆயத்தப்படுகிறீங்களா ஜனங்களே? சபையே, நீ ஆயத்தப்பட தயாராயிருக்கிறாயா? இந்த உலகம் ஒரு மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு சிற்றின்பத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஜீவ விருட்சத்தை, ஒரு ஜீவ கிரீடத்தை தரும்படியா இயேசு விரும்புகிறார். ஒரு ஜீவ கிரீடம் உனக்குண்டு. உன் அழைப்பு ஒரு ஜீவ கிரீடத்தை நோக்கி, உன் பயணம் ஒரு ஜீவ கிரீடத்தை நோக்கி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் மாற விரும்புகிறேன், நான் ஒரு புதிய ஜீவிதம் செய்யும்படியா நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியா நான் விரும்புகிறேன். என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடுங்க அப்பா. அப்பா பிதாவை, பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நிச்சயமாய் உங்களை அனல் மூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து வந்திருக்கலாம், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ திடன்கொள், அவர் உலகத்தை ஜெயித்தவர். அந்த ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. ரிபா ராபா ஷகலபல ரிபா ஷம்துடாரவ கலபல ரிபா ரபா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஒரு புது வாழ்க்கை நான் வாழ போறேன். நான் இயேசுவுக்காக வாழ போறேன், இயேசுவுக்காக ஜீவிக்க போறேன். ஒரு கூட்டம் ஆத்துமா நான் அறுவடை செய்ய போகிறேன், ஒரு கூட்டம் ஆத்துமா நான் அறுவடை செய்ய போறேன். ஒரு கூட்டம் ஜனத்தை உமக்கு நேராக நான் திருப்ப போறேன். என்னுடைய அழைப்புல நான் நிலைநிற்பேன். என்னுடைய அழைப்புக்கு நேராக என்னுடைய பயணம் செய்வேன். என்னுடைய அழைப்புக்கு நேராக நான் என்னுடைய பயணத்தை செய்கிறேன். நான் தொடங்குகிறேன். நான் விழுந்தது உண்மைதான், ஆனால் நான் எழும்ப போறேன். நான் எழும்ப போறேன். ஹல்லேலூயா. நான் எழும்ப போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எழும்ப போறேன். எஸ் லார்ட். எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. கழுகை போல வட்டமிட்டு உயர பறந்து எழும்பு சீயோனே, எழும்பு. ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டது உண்மைதான், ஆனா இப்போ நான் திரும்பி வந்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் ஜீவிதத்தில் உண்டாயிருக்கு. உன் வாழ்க்கையில இன்னில ஒரு மாற்றம் சம்பவிக்கும். உன் கல்வியில ஒரு மாற்றம் சம்பவிக்கும். உன் ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ தோல்விட்டாயோ, எந்த இடத்துல நீ தோத்து போனாய் நினைச்சாயோ, அந்த இடத்துல ஒரு ஜெயமாய் மாறும். அந்த இடம் ஜெயமாய் மாறும். அந்த இடம் உனக்கு விடுதலை மாறும். ஹல்லேலூயா. கழிந்த நாட்களில் நீ ஜெபித்த ஜெபத்திற்கு எல்லாம் பதிலளிக்கிற ஒரு நல்ல நாளாய் இந்த ராத்திரி வேளை அமையும். ஹல்லேலூயா. காரணம், நீ மனம் திரும்பினாய், நீ அவருடைய பக்கம் வந்துட்ட. ஹல்லேலூயா. உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லுங்க. எஸ் லார்ட். இந்த சிலுவையின் அண்டையில வந்த அத்தனை பேரும் ஹல்லேலூயா, ஆண்டவரே, நான் உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன்
சொல்லுவேன், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படியாய் அவரை செய்வேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நான் ஜெயம் கொள்ளுவேன். உம்மோடு கூட நான் நரசாட்சியில நான் பங்காளியாவேன். நான் அழைக்கப்பட்டேன், நான் வேறுதிரிக்கப்பட்டேன். இந்த ரத்தத்தை நான் பின்பற்றுகிறேன். இந்த ரத்தம் என்னை விடுதலையாக்கிட்டு ஹல்லேலூயா இந்த உலகத்தை விட்டுட்டு ஹல்லேலூயா இந்த உலகத்துடைய இச்சைகளை விட்டு பாவத்தை விட்டு அசுத்தத்தை விட்டு நான் உமக்காய் ஜீவிப்பேன். மரண பரியந்தம் நிலை நிற்க வேண்டியது அவசியமா இருக்கு. மரண பரியந்தம் நிலை நிற்கிறவனே ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மரித்து மக்கி போன தெய்வம் அல்ல, மரித்து மண்ணோடு போகல. அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அவர் உன்னை சந்திக்கும்படியாய் இந்த ராத்திரி வேளை உன்னை சந்திக்க முடியும். அவர் உன் அண்டையிலே கடந்து வருவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிறபடியான ஜெபங்களுக்கு ஹல்லேலூயா அவருடைய கண்கள் திறந்தவையும் அவருடைய செவி கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவையும் அவருடைய செவி கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாய் ஹல்லேலூயா நீ எந்தெந்த விஷயத்துல விழுந்து போனாய் என்று புலம்புனாயோ அந்த விஷயத்துல எல்லாம் உனக்கு இன்னைக்கு ஒரு ஜெயம், ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறும். இந்த வாழ்க்கை மாறும். எஸ் லார்ட். இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம். எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாகும். நான் ஒரு ஜெயத்தை பின்பற்ற போறேன். எஸ் லார்ட். ஒரு ஜெயம் உனக்கு உரியதாய் மாறும். இயேசுவின் ரத்தத்துடைய ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். இயேசு எந்த விஷயத்துல ஜெயம் எடுத்தாரோ அந்த ஜெயத்துக்கு நீங்கள் நான் பங்காளியாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். சிலுவை நிழலுக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய மார்புக்குள்ளே நாங்கள் சாய்ந்து கொள்ள விரும்புகிறோம். உம்முடைய மார்போடு நாங்கள் சாய்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகம் தராத ஒரு சமாதானத்தை அவர் தரும்படியாய் விரும்புகிறார். இந்த உலகம் உனக்கு தராத சமாதானத்தை அவர் தரும்படியாய் விரும்புகிறார். உன்னை அழித்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையோ, உன்னை அழித்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையோ, உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இல்லையோ. ஹல்லேலூயா. தேவஜனமே உங்களையும் என்னை அழித்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா, ஒரு நோக்கம் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவோமாக. அந்த அழைப்பை நான் பூர்த்தீகரிப்போமாக. அந்த அழைப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இயேசுவின் ரத்தம் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. மகனே வா, இயேசுவின் சிலுவையில் அண்டையில வா என்று இயேசுவின் சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும். இயேசு லார்ட் அவருடைய சத்தம் உங்களிடத்தில் பேசட்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவையா இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செல்வேன் என்று சொன்ன தெய்வம் உங்களுக்காய் மறு உத்தரவோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னவர் ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உன்னை சந்திக்கிறார். இந்த ராத்திரி வேளையில உன் ஜெபங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைக்கிற நாளாய் இருக்கும். உன் ஹல்லேலூயா உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கிற நாளாய் இருக்கும். நீ சிந்தனை கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தில இருந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். எஸ் லார்ட். இந்த நாள் உனக்கு ஒரு மாற்றம், உன் ஜீவிதத்தில் மாற்றம், உன்னோட வாழ்க்கையில மாற்றம், உன்னோட எல்லா விதத்திலே மாற்றம். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஜீவிதம், ஒரு உண்மை, ஒரு நேர்மை, ஹல்லேலூயா, ஒரு வழிநடத்தல் எல்லாம் உனக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை புடமிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. ஆமென். கரங்களை தட்டி நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறைந்துமே. எங்களிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே. உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.